Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Allahumma shalli ala Muhammad wa ala ali Muhammad kama shallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. அல்வற்றவுள்ளால் நிகழ்ச்சியுடன் அல்லாஹ் திருப்பெயரால் துவக்குகிறேன். அனைத்து புகழ் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. எண்ணிமிக்க மாணவர்களே, மாணவிகளே, அவர்கள் பெற்றோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவனை பிரத்யேகமாக வணங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அல்லது சந்திர கிரகணம் ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகைக்கு அழைப்பு கொடுக்க சொல்லி தொழுகைக்கு மக்களை அழைத்து பள்ளியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது நாம் எப்படி தொழுதோமோ இதை விட 11 மடங்கு அழகான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தொழுதார்கள். இந்த தொழுகையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், மற்ற தொழுகையை விட 2 ருக்குகள் அதிகம், 2 தலாஅத்துகள், 2 தடவை குர்ஆன் ஓதுவதும் இருக்கும். இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாம் தொழுகை நிறைவேற்றியிருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தளவில் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் மார்க்கம். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வின் மார்க்கம். இங்கு இந்த மார்க்கம் யாரையும் பின்பற்றி அல்ல, சொல்ல போனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து அசத்தியங்களுக்கும் எதிரான, அனைத்து பாவங்களுக்கும் எதிரான ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். அனைத்து அசிங்கங்கள், அனைத்து அருவருப்புகள், அனைத்து கெட்டவைகளுக்கும் எதிரான ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களிலே மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபலைஸ மின்ஹும், யார் பிற மக்களை பின்பற்றுகிறாரோ, அவர்களுக்கு ஒப்பாக நினைக்கிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் என்னது முஸ்லிம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேள்வி வைக்கிறாங்க. முஹர்ரத்துடைய ஒரு நோன்பு தான் வைக்கிறாங்க, யூதர்கள் ஒரு நோன்பு தான் வைக்கிறாங்க. அல்லாஹ் தூதர் நீங்கள் ஒரு நோன்பு வைக்கிறீங்க, அடுத்த ஒரு நோன்பு 2 நோன்பு வைப்பேன், 9வது நான் நோன்பு வைப்பேன் என்று அந்த காபிர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு, அந்த யஹூதிகளுக்கு மாற்றாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் தனித்துவமானது, எல்லாவற்றிலும் தனித்துவமானது. சொல்ல போனால் இந்த சூரிய சந்திர கிரகணத்திலே நமது சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் கோயில் நடையை பூட்டி விடுவார். கோயில் நடையை என்ன செஞ்சிருவாங்க? பூட்டிடுவாங்க. ஆனால் பள்ளியினுடைய கதவு திறக்கப்படும். பள்ளியினுடைய கதவு திறக்கப்படும். எப்படி ஆப்போசிட் பாருங்க, அங்கு பூட்டப்படும்,